வீட்டுக்குள்ள விட மாட்டேன். போ. போக மாட்டேன். நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ரோஷம், பெரிய ரோஷம். இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. போ. இந்த ரோஷத்தை நீ அந்த ஆள்கிட்ட காய்ச்சிருக்கணும். என்கிட்ட காட்டினா போடா. நீ இல்லன்னா என்னால இருக்க முடியாதா? போ. அவனேதான் நான் பாடின பாட்டை இந்த ராத்திரி நேரத்தை போட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கான். இந்த ராமு பையன் மட்டும் 2 முட்டை முட்டை இருந்தானா அவன் இந்த அளவுக்கு வந்திருப்பான். விடக்கூடாது, இவனை விடவே கூடாது. பஞ்சாயத்தை கூட்டி பதிலுக்கு இவன் மானத்தை வாங்குறேன். வாயாடி இருந்தா நினைச்சேன், நீ திருடியா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரசிகன் தான் நினைச்சேன், நீ ஒரு ரவுடியா இருப்ப நானே எதிர்பார்க்கல. மூடு வாய, இதை திருடிட்டு வந்ததும் இல்லாம ரவுடி பட்ட வர கட்டுறியா? நீ மூடியா வாய? ஏன் பாட்டை ஏன் வீட்டுக்கிட்ட கொண்டு பாட வச்சதும் இல்லாம பையற போறியா? நீ என்ன சொல்ற? நாட்டாமக்காரரை எழுப்பி நடுராத்திரியா பஞ்சாயத்து கூட்டி நீ யாருங்கிறத நிரூபிக்கல. என் பேர் அலமேலு இல்ல, நிறைய பாத்துருவோம். அட திருட்டு பயல, இதெல்லாம் ஓ வேலைதானா? சபாஷ்டா ராமு, பொட்டி எடுத்துட்டு வந்தது மட்டும் போறாது. இப்பயாவது அந்த ஆளை போய் 2 முட்டை முட்டிட்டு வா. போறேன்டா. போடா ராமு. அவன் முட்ட மாட்டான். ஒரு ராமுவை திருடங்க வீட்டு இருந்து நான் காப்பாத்திருக்கேன். அப்படியா? ஏண்டா ராமு, ராமு உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை திட்டேன். என்ன மன்னிச்சுக்கடா. ராமு, பெட்டி எடுத்துட்டு வந்தது அவங்கதான் நினைச்சு பொசுக்குன்னு திருடின்னு சொல்லிட்டேன். அதை ஒண்ணு மனசுல வச்சுக்க வேண்டான்னு சொல்லு ராமு. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம பொசுக்குன்னு ரவுடின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்க வேணான்னு சொல்லுடா ராமு. உங்க எஜமானியமாவை கேட்காம அவங்க பாட்டை பெட்டியில் பிடிச்சது தப்பு தான்னு சொல்லு ராமு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா ராமு. பொட்டியில இருந்து என் பாட்டை கேட்கறதுல எனக்கும் சந்தோஷம் தான் சொல்லுடா ராமு. நான் சொன்னதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னியா ராமு? நான் சொன்னதெல்லாம் சொன்னியாடா ராமு? சொன்னியா ராமு? சொன்னியாடா ராமு? சொன்னியா ராமு? சொல்லுடா. சொன்னியா ராமு? சொல்லுடா ராமு. முதலாளி கும்பிடுறேனுங்க. சாமி கும்பிடுறேங்க. ஹலோ மேலு, சின்ன முதலாளி வந்திருக்காரு, கும்பிட்டுக்க. ஹலோ மேலு, சின்ன முதலாளி வந்திருக்காரு, செஞ்சு கும்பிட்டுக்க. ஓஹோ, இவருதான் உங்க சின்ன முதலாளியா? ஆமா, கும்பிட்டுக்க.
ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு. எப்ப இப்படித்தான்? நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு முதலாளிக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவனுக்கு பாத்தியா, நீ நடந்துக்கிற முறையை பார்த்து முதலாளியே வருத்தப்படுறாரு. அட விடிய, நான் என்ன அப்படி முறத்தவரி நடந்துட்டேன்னு அவரையே கேட்கிறேன். முதலாளி செய்யற வேலைய ஒழுங்கா செய்யறதுதான் முதலாளிக்கு தொழிலாளி கொடுக்கிற மரியாதை. கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு பொழுத போக்குறது இல்ல. எனக்கே புத்தி சொல்றியா? போனா போதுங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க முதலாளி. யாரோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. நான் என்ன அறுத்து போட்ட நெல்ல அள்ளி மடியில கட்டிக்கிட்டு போனனா, இல்ல வாழத்தார வச்சு தோல்ல போட்டுக்கிட்டு போனனா? எதுக்கு மன்னிப்பு? பாலு, இந்த பொண்ணை முதல்ல கணக்கு தனுப்பு. தாராளமா. பட்டணத்துல இருந்து ஒருத்தர் சட்டையும் சராயும் மாட்டிக்கிட்டு வந்து இறங்குவாரு. அவரு படி அடக்கலன்னா நீ பட்னி குறந்தே செத்துருவானு பகவான் என்ன படைக்கலையா? இந்த மடம் இல்லன்னா எத்தனையோ சந்த மரம். கூலிய குடிய ரொம்ப அதிகமா பேசுறான். பாலு, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இனிமே வேலைக்கு வைக்காத, உடனே அனுப்பு. ஆகட்டும் முதலாளி. அலமேலு, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்கத, முதலாளி சொல்லிட்டு போயிட்டார். அதனால இந்த 5 நாள் கூலி. அப்பாடா, சனியை விட்டுதுடா. கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவோம். இந்த வீடு கட்டுறது என்னங்க ஆச்சு? செங்கலுக்கு ஏற்பாடு பண்ணுடா. இவரு ராத்திரி என்னடானா மன்னிப்பு அது இதுன்னாரு. இதுல நான் இவரை நல்லவரு நம்பி விடிய விடிய தூங்காம என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காலம்புற அதே நேரத்துல வேலைக்கு போனா தான் பெரிய முதலாளி முன்னாடி வந்து நின்னுக்கிட்டாரு. ராத்திரி நடந்ததெல்லாம் மறந்துட்டு மரியாதை கொடுக்கலான்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. சட்ட பொல்லாத மனுஷன் அவரு. உனக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகத்தான் வேலை இல்லைன்னு சொன்னேன். என்னையா வளர்ற? உண்மைதான் சொல்றேன். வீட்டுக்காரியாக போறவள வேலைக்காரியா பாக்குறதுக்கு என் மனசு கேட்கல. அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டிய காணுமா? அதுக்குள்ள புள்ளைக்கு பேரு பொண்ணு ரங்கோன வச்சானா? அடையா நீ வேற. நான் இன்னும் உன்னை பத்தியே ஒரு முடிவுக்கு வரல. அதுக்குள்ள வீட்டுக்காரின் பாட்டே வேற குடுக்குறியாக்கும். நெஞ்சில கை வச்சு சொல்லு, என் மேல உனக்கு இஷ்டம் இல்லன்னு. இஷ்டம்தான். அதுக்குன்னு அந்த காதல்ல முடிவு பண்ணிட முடியுமா? காதல்ல என்ன நினைச்ச? நேர்ல பார்த்தா சண்டை போட தோணும், நினைச்சு பார்த்தா சமாதானம் பண்ணிக்க தோணும். இறைய போட்டு சாப்பிட உட்கார்ந்தா எதிரில் உட்கார்ந்து ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். தரலாம் படுத்துக்கலாமே பாய போட்டா பக்கத்துல வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது தூக்க வலியான துண்டு எடுத்து தோல்ல போட்டு தொட்டி இறங்கி குளிக்க போனா தவக்கிற மாதிரி தண்ணிக்குள்ள வந்து தாவி தாவி தொல்லை பண்ணும். அதேதான் எனக்கு அதேதான். ஆமா, இத்தனையும் எனக்கு நீ வந்து பண்ணி விடுற மாதிரி இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி இருக்கு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. சொன்னா தப்பா நினைக்க கூடாது. சொல்லலனாப்பா தப்பா நினைப்பேன். சொல்லிடுவேன். சோதிக்காத சொல்ல. இத்தனையும் பண்றது யாரு யாரு? என் காதலன். யாரவன்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? வா காட்டுறேன். அது அங்க பாருங்க. அது நான் தான். வராங்க போல இருக்கு. இந்த பாரு, இன்னில இருந்து இந்த மாதிரி வேலை செய்தெல்லாம் விட்டுடு. இல்லைங்க, எனக்காக இல்லைனாலும் மத்த பெண்களுடைய நன்மைக்காகவாவது நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேலையை தான் செய்ய போறேன். நீ என்ன சொல்ற? அவசியம் வரும்போது எல்லாம் விவரமா சொல்றேன். அப்ப சரி, நீ என்ன பண்ற? நாளை காலையில வயக்காட்டுக்கு வந்து 4 பேருக்கு முன்னாடி நடந்ததுக்கு வருத்தப்படுற மாதிரி வருத்தப்படு. நானும் உன்னை மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சிடுறேன். முதலாளி வணக்கம். வா ஆறுமுகம், உன் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடந்துச்சுங்க. நீங்க வர முடியலன்னாலும் சின்னையா வந்து சிறப்பா நடத்தி கொடுத்துட்டாரு. கல்யாண வீட்டுக்கார நீயே வந்துட்ட. கல்யாணத்துக்கு வந்த என் மகன் தான் இன்னும் வரல. முதலாளி, சின்னையாவுக்கு எஸ்டேட், அந்த சூழ்நிலை, அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சுங்களா. ஒரு வாரம் தங்கிட்டு வரதா சொல்ல சொன்னார். அண்ணனுக்கு தான் பட்டண வாசம் பணக்காரங்க சகவாசம் எதுவுமே பிடிக்காதே. அவளுக்கு எப்படிமா பிடிக்கும்? சந்தனமா இழைச்சு வச்சாலும் சகதியில புரள்ற இனமாச்சான. ஒவ்வொருத்தர் டேஸ்ட் டிஃபரெண்ட் அப்பா. ஏன் அண்ணனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? என் பேர் சொல்ல வேண்டிய மகனே இப்படி இருந்தா எப்படிமா? டோன்ட் வெரி டேடி. பொண்ணாவும் பிள்ளையாவும் என்ன நினைச்சுக்கீங்க, எல்லாம் சரியா போயிடும். கரெக்ட். என் கௌரவத்தை நீதாமா காப்பாத்த போற. அது சரி, ஏமா ஷாப்பிங் போறப்பியா? பணம் ஏதாவது வேணுமா? நோ டேடி, என் பாய் ஃப்ரெண்டோட பிக்சருக்கு போறேன். இஸ் இட்?
வெரி குட் வெரி குட். போயிட்டு வாமா. பாய் பாய் பாய். ஆறுமுகம், என் மக எவ்வளவு மாடனா நடக்கிறான்னு பத்தியா? என் மகன் என்னடான்னா, முதலாளி நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. வயசுக்கு வந்த பொண்ணு தனியா வெளியே போறது நல்ல. இதெல்லாம் ஐ சொசைட்டி பழக்க வழக்கம். உனக்கு தெரியாது, போய் வேலை கவனி.